Hi friends, welcome to Tilaka's Kitchen. இன்னைக்கு மைசூர் பருப்பும் முளைக்கீரையும் வச்சு நான் ஒரு கூட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பருப்பு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். கீரையும் அந்த பருப்புக்கு அளவான கீரையும் 2 பிடி கைப்பிடி அளவு கீரையும் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் அதில் அவிய விட்டு இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் அதையும் நான் அதில் சேர்க்குறேன். நான் நெருப்பை குறைச்சி தான் போட்டிருக்கிறேன். அடுப்பு பற்ற வைக்காமல் இல்லை, நெருப்பை குறைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் சின்னனா சேர்க்குறேன். பூண்டும் சின்ன வெங்காயமும் அதையும் அதில் சேர்க்குறேன். தேவையான சின்ன சீரகம் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம், நான் அதை சேர்க்கல. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக, காரம் அவ்வளோவா இருக்கக்கூடாது இந்த கூட்டு கறிக்கு. நான் தேவைன்னா சேர்த்துக்கலாம், நீங்கள் தேவையில்லாட்டி அதை அவாய்ட் பண்ணலாம். நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 1/4 தேக்கரண்டி தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நான் இந்த கீரையை கிளறாமல் அப்படியே விடுறேன், இந்த பருப்பு கொஞ்சம் அவிர வரைக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே விடுவோம். இப்போ இது நல்லா அவியுது. இப்போ நல்லா அவிஞ்சு கொண்டு வருது. பருப்பும் நல்லா அவியலாக அவிஞ்சிட்டுது. உப்பு சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு காணாது, கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பருப்பு, பூண்டு, இந்த சின்ன வெங்காயம், இந்த கீரையெல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா அவியணும். நான் கரண்டியால் கொஞ்சம் இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விடுவேன். சின்ன வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விடுவேன். இதுக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கட்டி தேங்காய் பால். தண்ணியெல்லாம் வற்றின உடனே தான் அந்த தேங்காய் பாலை நான் இந்த கீரையில் சேர்க்க போகிறேன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொண்டு வருது. நான் ஏற்கனவே பருப்போடு சேர்த்து பல கூட்டுகள் செய்து போட்டிருக்கிறேன். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். கடலைப்பருப்போட புடலங்காய் இதெல்லாம் சேர்த்து நான் கூட்டு போட்டிருக்கிறேன் வீடியோ. பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நாங்கள் கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விடுவோம். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அப்படி பிள்ளைகள் இருந்ததுன்னா தூக்கி எரிஞ்சு விட்டுங்க, சாப்பிடாதுங்க. அப்போ அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கரண்டியால் மசிச்சு விட்டு அந்த பருப்போடு சேரும், அந்த பூண்டெல்லாம் சேர்ந்துடும். இப்போ இது தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா வற்றி நான் தேங்காய் பாலையும் சேர்த்து, தேங்காய் பால் எவ்வளோத்துக்கு திக்னஸை நாங்கள் ஊற்றுறோமோ அவ்வளோத்துக்கு இந்த கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் பாலை சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பொண்ணு நான் கொடுக்க போகிறேன். காஞ்ச மிளகாவும் கடுகும் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தாளிப்பொண்ணு கொடுக்க போகிறோம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா அளவான பதத்துக்கு எல்லாம் நல்லா உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இந்த ரெசிபி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.